நித்யானந்தம். என்னுடைய பேர் கார்த்திக். நான் காஞ்சிபுரம்லேருந்து வந்திருக்கேன். நான் ஃபேமிலியோட இந்த பரிவிராஜக யாத்திரை இனிதே பகவானுடைய ஆசீர்வாதத்தில் தொடங்கியிருக்கோம். முதல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே சாமி வந்து இந்த பரிவிராஜகத்தை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு சத்சங்கத்தில். எல்லா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பரிவிராஜகம் பண்ண சொல்லி, அப்போ முதல்ல எனக்கு கேட்கும்போது இது எப்படி சாத்தியம், அது எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டியில் 6 நாள் சத்சங்கத்தில் பேசும்போது திருப்பியும் சாமி வந்து அதை பற்றி திருப்பி வலியுறுத்தினாங்க. சத்சங்கத்தில் பேசும்போது என்னுடைய ஒய்ஃப் அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணும்போது சப்மிட்ன்ற பட்டனை அழுத்தும் போது என்னை பார்த்தா. அப்போ பார்க்கும்போது நான் என்ன உன் பாட்டுக்கு ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறேன், நமக்கு இஎம்ஐலாம் இருக்குது, இப்போ பிஸ்னஸ் இருக்குது, உன் பாட்டுக்கு இப்போ போனா இதெல்லாம் போயிட்டா அப்புறம் யார் பார்த்துக்கிறது, எப்படி நம்ம இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காருக்காக லோன் எடுத்திருந்தேன். அந்த இஎம்ஐ மெயினாக அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு, முன்னாடி வந்து நின்றுச்சு. மற்றபடி எனக்கு எந்த தடையும் இல்லை, போகிறதுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தால் என்னுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னால எனக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முழுமையாக அந்த ஈடுபட முடியாத ஒரு கால்கட்டு மாதிரி இருந்தது. அப்போ என்னுடைய அம்மாவும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்எஸ்ல அக்டோபர் மாதம் பிஎஸ்எஸ்ல இருந்தாங்க. அப்போ வந்து என் தம்பிக்கு லாஸ்ட் தர்ஷன் அப்போ சாமி வந்து குருவாக்காவே சொல்லிட்டாரு, பரிவராஜன் 1 இயர் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு. அப்போ அவனும் என்ன பண்ணிட்டான், நான் சாமி சொல்லிட்டாங்க நான் போதான் போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டான். அப்போ எனக்குள்ள வந்து ஒரு பாதி உடஞ்சிடுச்சு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம். ஆனால் இதுக்கு என்ன, அதாவது முடியவே முடியாது சாத்தியம் இல்லைன்றது உடஞ்சி இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்து நவம்பர் மாதம் நானும் ஒய்ஃபும் பிஎஸ்எஸ் பண்ணோம். அவங்க 2 பேரும் வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் அட்டன் பண்ணி இருக்கும்போது சாமி அருணாச்சல புராணம் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இந்த 2 விஷயம் எனக்கு கிளிக் ஆனது என்னன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்கிட்டையும் புழங்காது, அதாவது அதோடைய வேல்யூ இழந்துரும் அப்படின்னாரு. வேல்யூ இழந்துரும் மீன்ஸ் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னாங்க. இப்போ ஒரு காலத்துல மொபைல் ஃபோன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு காலத்துல ஏசி யார் வீட்லயும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இல்லை, வண்டி இல்லாத வீடு இல்லை. என்கிட்டயே 3 வண்டி இருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்து வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கட்டினா போதும், வெஹிக்கல் கொடுத்தனா மாசம் இஎம்ஐ 10 ரூபாய் 15,000 கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கிட்டையும் அவைலபிள் ஆரம்பிக்கும் போது இன்னும் 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் அதோடைய வேல்யூ இழந்துரும், எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிடும், பாவர்ட்டின்றதே போயிடும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாரு. இதுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சொசைட்டி பேஸ் பண்ண லைஃபை தியாகம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப கிளிக் ஆச்சு. 2வது விஷயம், இந்த காரை நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டா எனக்கே சொல்ற மாதிரி சொன்னாரு. பிடிக்காத சொந்தக்காரனுங்களுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தங்கிட்ட சம்பாரிச்சு இன்னொரு கம்பெனியில லோன் கட்டிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. அது அப்படியே எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. உடனே அந்த கார் மேல இருந்த பற்று எனக்கு அப்படியே அறந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எங்க ஃபினான்ஸ்ல நான் லோன் எடுத்து வாங்கணும் அங்கேயே நான் சரண்டர் பண்ணிட்டு அந்த செகண்டே நான் டிசிஷன் எடுத்துட்டேன். ஓகே, நம்ம பரிவராஜகம் 1 இயர் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் தம்பிக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிசம்பர் மந்த்து என்னுடைய ப்ரோக்ராமை முடிச்சுட்டு, டிசம்பர் 1 என்னுடைய ப்ரோக்ராம் முடியுது, நவம்பர் 1லேருந்து டிசம்பர் 1 முடிச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு 2 டேஸ் நான் வந்து எந்த வேலையை முதல்ல ஆரம்பிக்கலான்றதுக்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஓடிடுச்சு. எதை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டேன். 2 நாள் பார்த்துட்டு மீட்டிங்கில், ராஜ்யசபா மீட்டிங்கில் சாமி வந்து பரிவிராஜகம் போனவங்க எல்லாமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே இங்கே இருக்கணும், ஏன்னா வந்து உடம்பை தயார் பண்ணணும், யோகா இதெல்லாமே பயிற்சி கொடுக்கணும், இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ என்னால் என்ன சொல்றதுன்னா டக்குன்னு எப்படி போக முடியுன்ற மாதிரி நான் அவர்கிட்டயே நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். சாமி 2 டேஸ்ல என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி நான் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மறுநாள் காலையில் நான் பூஜை முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஒரே ஒரு பதில் என்னன்னா, பூஜையில மானசீகமா எனக்கு வந்த பதில், சாமி ஒரு வார்த்தை, குரு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மேலேயும் யோசிக்கக்கூடாது, அது கீழேயுமே யோசிக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை மேனிஃபெஸ்ட் பண்றத, அது எப்படி சாத்தியப்படுத்தலான்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் குரு கற்பு
அப்படின்றது மட்டும்தான் எனக்கு பதிலாக வந்தது. உடனே அக்ஷயாவை கூப்பிட்டு, அக்ஷயா நமக்கு இங்கே இன்னைக்கு நைட்டுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இமீடியட்டாக நம்ம கிளம்பி ஆகணும், சாமி சொல்லிட்டாங்க, நம்ம இமீடியட்டாக போய் ஆகணும்னு பிறகு ஒவ்வொரு வேலையுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்குது. கிட்டத்தட்ட 3 பேங்க்ல எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் பேங்க் வேலைனாலே எவ்வளோ டிலே ஆகும். ஒரு ஹாஃப் டே 3/4 நாள் கிட்டத்தட்ட நமக்கு அங்கேயே போயிடும். ஸோ அந்த மாதிரி வேலைங்க எனக்கு லோன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸு. அது இல்லாமல் வெளியே ஒர்க் இருந்தது. என்னுடைய காரை ரிட்டர்ன் பண்ணுறது, என்னுடைய பைக் ஒன்று பெட்ரோல் பைக் ஒன்று இருந்தது, அதை சேல் பண்ணுறது. என்னோட பெட்ரோல் பைக்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 மேலே எடுக்க மாட்டேன் நானுங்க. அதனாலேயே நான் கிட்டத்தட்ட 1 இயராக நான் வந்து அதை ஹோல்டு பண்ணியே வச்சுருந்தேன். எதுக்கு இவ்வளோ கம்மி காஸ்ட்டில் வைக்கணும், இன்றைக்கி வாங்கணும்னா அது 1.25 லட்சம், ஏதாச்சும் எமர்ஜென்சி யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கே எனக்கு வந்து ஒரு பார்ட்டி அமைஞ்சார். 20,000 கூட போகாத வண்டி எனக்கு 28,000 எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய அற்புதமாக அமைஞ்சது. அந்த மாதிரி ஹோல் டே எனக்கு பேக்கேஜாக போச்சு. இதெல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீஷன் ஸ்பேஸ்லேருந்து நான் வந்து கிளம்புனேன். ஸோ அப்போ எனக்கு அந்த டே எண்டில் எனக்கு ஒரே ஒரு கிளிக்கு தான் நடந்தது. என்னன்னா 20 நாளாக கிட்டத்தட்ட 20 டேஸாக நான் செய்யணும்னு வச்சிருந்த பிளானை 7 மணி நேரத்தில் எனக்கு சாமி முடிச்சு கொடுத்தாங்க. அப்போதான் எனக்கு ஒரு கிளிக்கு கிடைச்சிது. நம்ம 7 மணி நேரத்துல முடிகிற கூடிய விஷயத்த தான் 20 நாளைக்கு நம்ம வாழ்க்கையில பிளான் போடுறோம் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை பாருங்க, எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், நம்மளுடைய நேரங்களை எவ்வளவு அன்கான்சியஸா பிளான் பண்ணி எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் அப்படின்றதான் எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே புரிஞ்சுது. ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டு கம்ப்ளீஷன் ஸ்பேஸ்ல இருந்து கிளம்பி, ஸோ இப்போ இந்த யாத்ரா இனிதே டிசம்பர் 20 எங்களுக்கு துவங்கிடுச்சு. திருவண்ணாமலையில சுவாமி பாதம் பட்ட இடமெல்லாம் பார்த்துட்டு இப்போ நடைப்பயணமா சுவாமியுடைய ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக பிடதி நோக்கி, ஆதி கைலாஷ்னு சொல்லுவாங்க பெங்களூர்ல, பிடதியில நமக்கு ஆதி கைலாஷ் ஆதீனம் இருக்கு. ஸோ அங்க நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒசூர்ல இருந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும், அதாவது பரிவராஜகம்ன்ற அந்த முடிவு எடுக்கும்போது எல்லாமே அன்கிளச் ஆகி அந்த ஃபியூச்சரை பத்தின பயம், தாட் கரண்ட், அந்த மெச்சூர்டு காக்னிஷன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இன்னும் முடியும் போது கண்டிப்பா இன்னும் மெச்சூர்டா இருப்போன்றத ஆழமான ஒரு பிரார்த்தனையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையுமே நான் ரெக்வஸ்ட் பண்றேன், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயே உங்க வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சாமி சொல்லுவாங்க சத்சங்கத்துல, இறக்கும் தருவாயில நமக்கு வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா துக்கமாகவும், என்ன இது பண்ணலையே அதை பண்ணலையே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ முடியலன்ற நினைவு இல்லாம முழு திருப்தியோட நம்மளுடைய உடலை, நம்மளுடைய கான்சியஸா இந்த உடலை விடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிவராஜகம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த பரிவராஜகத்துல பலவிதமான சூழல்களையும், பலவிதமான மனிதர்களை, பலவிதமான வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து பார்க்க நேரிடும். பலவிதமான மக்களோட பழகிறதுக்கு, ஐயா போர் அடிக்கலையா ஐயா, பார்த்த முகங்களையே பார்த்துக்கிட்டு, பார்த்த வேலையே பார்த்துக்கிட்டு, ஒரே வீட்டுல தங்கிக்கிட்டு, ஒரே வண்டியை ஓட்டிக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி வட்டத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். இதை பிரேக் பண்ணி, இந்த சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையை பிரேக் பண்ணி வந்தீங்கன்னா உண்மையான பிரேக் த்ரூ டிசிஷன் எடுக்கும் போதே கிளாரிட்டி இவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா இந்த பரிவராஜகம் முழுசா முடியும் போது நம்ம வாழ்க்கையே வேற ஒரு பரிமாணத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. எதுவுமே பணம் சார்ந்தோ, பதவி சார்ந்தோ, படிப்பு சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ வாழல. அப்படி இருக்கும்போது இந்த மனித இனம் மட்டும் எப்படி இந்த வட்டத்துக்குள்ள சிக்கும்? ஏன்னா இது எல்லாமே திணிக்கப்பட்ட பொய் கதைகள். அதுதான் சாமி சொல்லுவாங்க, பல பேர் பேண்ட மனத்தை நம்ம தலையில சுமந்துட்டு திரியிறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தெளிவடைஞ்சிட்டோம். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே தெளிவாக டிசிஷன் எடுத்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க. அடுத்த ப்ரோக்ராம் PSS February 1 நடக்க இருக்கு. ஸோ இந்த இலவசமான வகுப்பு திருவண்ணாமலையில கலந்துட்டு நீங்களும் உங்க உடலை தயார் பண்ணிட்டு எங்களோட, நாங்கள் அந்த டைம் எங்க இருக்கிறோமோ எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நித்யானந்தம்.